ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெப்பர் அண்ட் த பேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சிம்பிளாக மஷ்ரூம் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மஷ்ரூம் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் சூடானதுக்கப்புறமா அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற 8 பல் பூண்டு, பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்து, வெங்காயம் அண்டு பூண்டில் உள்ள பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இதை வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற 200 கிராம் மஷ்ரூமை சேர்த்துடலாம். நான் வந்து மஷ்ரூமை 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கோங்க. 2ஆகவும் கட் பண்ணிக்கலாம், 4ஆகவும் கட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த வெங்காயம் அண்டு பூண்டோடு சேர்த்து மஷ்ரூமை வந்து வாஷ் பண்ணிவிட்டு உடனே செய்யாதீங்க. நம்ம வாஷ் பண்ணிட்டு உடனே பண்ணோம்னாக்கா தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக விடும். நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 அன் ஹவர் இல்லைனா 1 ஹவருக்கு முன்னாடி மஷ்ரூமை வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா அதை தண்ணி இல்லாமல் காய வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கிளாத் வச்சு தண்ணியாக தொடச்சி எடுத்துருங்க. மஷ்ரூம் கொஞ்சமாக வந்ததுக்கப்புறமா அடுத்ததாக இதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து பழுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதில் நம்ம எக்ஸ்ட்ரா வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. மசாலா சேர்த்ததுக்கப்புறமா மசாலாவில் உள்ள பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இது வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும். மஷ்ரூம் ஃப்ரை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான டைம் தான் ஆகும். ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணியே முடிச்சிடலாம். அடுத்த இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் ஃப்ரை இன்னும் நல்லா ட்ரை ஆகணும். இதை வந்து நம்ம ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 மினிட் ஒன்ஸ் மட்டும் கலரி விட்டுருந்தோம்னா ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்தில் ரொம்ப சூப்பராக மஷ்ரூம் ஃப்ரை ரெடி ஆகிடும். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நம்மளோட மஷ்ரூம் ஃப்ரை ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லா வெரைட்டி ரைஸ் கூட தொட்டு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மஷ்ரூம் ஃப்ரையை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.